ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கோம். ஹோம்மேட் குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் குழம்பு பொடி எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணுறது நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே குழம்பு பொடி தயாரிப்போம், ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் தயாரிப்போம். இந்த மாதிரி தயாரித்து பாருங்கள். உங்களோட குழம்பு தூள் உங்கள் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் நல்லா பார்க்க நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அனுப்பிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சம்மர்னாலே எல்லாருமே ஏதாவது வடகம் போடுவாங்க, இல்லை இந்த மாதிரி குழம்பு தூள் பண்ணுவாங்க. நாங்கள் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அம்மா செஞ்சு தருவாங்க. அதுதான் ஒரு வருஷத்துக்கு. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். மல்லி 3/4 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இந்த குழம்பு மிளகா பொடிக்கு முழு மல்லி இந்த மாதிரி 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தாம்பாளத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வேஷ்டியில் கூட காய வச்சுக்கலாம். தாம்பாளத்தில் தட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா சீரகம் 600 கிராம் சீரகம் சேர்த்துருக்கோம். இதில் அதையும் இந்த மாதிரி அளந்து சேர்த்துட்டு அதையும் தனித்தனி தாம்பாளத்தில் நம்ம சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. மல்லி தனியாக, சீரகம் தனியாக நம்ம இது பண்ணணும், காய வைக்கணும். 600 சீரகம் இப்போ சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பரத்திட்டு இதையும் காய வச்சிடலாம். பாருங்கள், தனித்தனி தட்டில் இந்த மாதிரி மல்லி சீரகத்தை இந்த மாதிரி சேர்த்து காய வச்சுருக்கோம். இப்போ வத்தல் இந்த குழம்பு மிளகாய் தூளுக்கு 1 கிலோ வத்தல் தேவைப்படும். அப்போனா தான் ஒரு வருஷத்துக்கு நம்ம தயாரிக்கிறது. அதனால் 1 கிலோ வத்தல் அப்படியே பேக்கெட்டாக நீங்கள் அரை கிலோ வாங்கினீங்கன்னா அப்படியே நீங்கள் நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இது ஒரு 2 டேஸ் காஞ்சா கூட போதும். நல்லா வெயில் அடிச்சதுன்னா. இல்லை அப்படின்னா ஒரு 3 டேஸ் காய வச்சுக்கோங்க. அது காயறதை பொறுத்து தான் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி வத்தலையும் நல்லா இந்த தரையை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி மொட்டைக்காரையில் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. நல்லா அகலகலமாக அகட்டி நம்ம காய வைக்கணும். கும்மியாக வச்சு காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா 2 நாள் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் காலையில் காய போட்டோம் அப்படின்னா ஈவினிங் இந்த மாதிரி அள்ளி வச்சுருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். வத்தல் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி கையை வச்சு உடச்சோம் அப்படின்னா மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வத்தல் நல்லா காயணும். 2 நாள். இப்போல்லாம் வெயில் பயங்கரமாக எல்லா ஊர்லேயும் அடிக்குது. 2 நாளே இதுக்கு நல்லா காஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் ஈவினிங் 2 நாளும் இந்த மாதிரி காலையில் காய போட்டுட்டு அள்ளி வச்சிட்டோம். அள்ளி வச்சதுக்கப்புறமா இதை லைட்டாக வறுத்துக்கணும். மல்லியும் சீரகமும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். காய வச்ச மல்லியும் சீரகத்தையும் லேசாக ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் லேசாக வறுத்துக்கணும். செவக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக வறுக்கணும். எதனால் வறுக்கிறோம் அப்படின்னா வண்டு எதுவும் வைக்காமல் அது ஒரு வருஷத்துக்கு செய்கிறனால அது அப்படியே இருக்கும். வறுத்துட்டோன்னா கூடவே மிளகும் நம்ம 50 கிராம் மிளகு அதையும் காய வச்சு லேசாக வறுத்துக்கணும். இப்போ மிஷினில் கொடுத்து நம்மளோட குழம்பு தூள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் இது நல்ல குழம்புக்கு ரெட் கலரில் நல்லா பொடியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான ரெசிபி நான் இன்ஹிரிடியன்ஸில் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.